ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் ரோப் ஆக்சஸ் ஹெல்மெட் ட்ரேட். நம்ம பார்க்க போகிறது டெக்னிக்ஸ் வைஸ் என்னென்ன டெக்னிக் இருக்குது, எப்படி எல்லாம் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வாங்க இன்றைக்கி நம்ம ஃபுல் த்ரோ ஒயர் ஸ்லிங் வச்சு எப்படி போடலாம், ஒயர் ஸ்லிங் யூஸ் பண்ணி ஃபுல் த்ரோ எப்படி போடலான்னு பார்க்கலாம். ரோப் மேலே தூக்கி போட்டு ரோப் நம்ம கீழே இழுத்துக்கிறோம். ஸோ ஒர்க்கிங் ரோப் கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம், ஒர்க்கிங் ரோப் கீழே வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு அந்த ரேஞ்சில் நம்ம பட்டர்ஃப்ளை போடுறோம். அதாவது ஒர்க்கிங் ரோப் ஆப்போசிட் ரோப் பட்டர்ஃப்ளை போட்டு ஒயர் ஸ்லிங் எடுக்கிறோம். ஒயர் ஸ்லிங் எடுத்து ஒரு சைடு ஒயர் ஸ்லிங் கேரபினை கனெக்ட் பண்ணுற பட்டர்ஃப்ளை நாட்டில், அடுத்தது இந்த பக்கம் சிங்கிள் புள்ளி போட்டு இந்த எண்டில் ஒயர் ஸ்லிங் இந்த எண்டில் மாட்டுறோம், ஒர்க்கிங் ரோப்பில் மாட்டுறோம். மாட்டிட்டு ஏன் மாட்டுறோம் அப்படிங்கிறது, ஏன் புள்ளி நம்மளுக்கு தேவைப்படுதுன்ட்டு ஒரு டெமோ காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம பட்டர்ஃப்ளை நாட்டு போடுறோம் இல்லையா, பட்டர்ஃப்ளை நாட்டு போடுறதுல அந்த கேரபின் என்ன ஆகும்னா இழுக்கும்போது சவுண்டில் போயிடும். இங்கே போய் மாட்டிக்கிச்சுன்னா உங்களுக்கு ஃபுல் தர திருப்பி கீழே இழுக்க முடியாது. அதனால் சிங்கிள் புள்ளி தான் போடணும். புள்ளிலாம் பண்ணலாம், ஆனால் ஷார்ப் ஏஜ் இருக்கக்கூடாது. ஷார்ப்பாக இருந்தால் ரோப் கட் ஆகிடும். புள்ளி இருந்தால் நம்மளுக்கு சேஃப்டி. புள்ளியோடு நம்ம ரோப் மேலே இழுக்கிறோம். மேலே இழுத்துட்டிங்கன்னா இந்த ஒயர் ஸ்லிங் போய் மேலே போய் ரவுண்ட் அடித்து பீமில் உட்காந்துக்கும். ஸோ அந்த ரவுண்ட் அடிக்கிற டைமில் ஒரு 1 மீட்டர் 1.5 மீட்டர் ரோப் நம்மளுக்கு ஸ்டாட்டிக் ரோப் அங்கே ரவுண்ட் ஆயிரும், டபுளாக போயிடும். அதனால் நம்ம போடும்போதே மெஷர் எடுத்து போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏறிடுச்சு, கொஞ்சம் ஸ்டக் ஆகும், பீமெல்லாம் கொஞ்சம் ஸ்டக் ஆகும். அப்படி இழுத்தோன்னா வேகமாக இழுத்தோன்னா வந்துடும். அப்புறம் கொஞ்சம் பீம் ஸ்டக் ஆகிருக்கு, இழுத்த வந்துடுச்சு. அடுத்தது அதே மாதிரி போடுறோம். நம்ம பட்டர்ஃப்ளை நாட், ஒயர் ஸ்லிங் வித் கேரபினா, ஆப்போசிட் சைடில் ஒர்க்கிங் ரோப்பில் புள்ளி கேரபின் ஸ்லிங்கை தான் ஆன் பண்ணிடணும். ஓகே, இது நம்ம ஸ்லிங்கு போடுறோம். அதே மாதிரி அடுத்த ரோப்லேயும் இப்போ நம்ம பட்டர்ஃப்ளை போட்டு ஒயர் ஸ்லிங் கேரபினா புள்ளி கனெக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட் பண்ண மாதிரி இது பண்ணுறோம். நம்ம இதை போட்டுட்டு மேலே இழுத்தோன்னா ஸ்லிங் ரவுண்ட் அடித்து இந்த நாட்டில் புள்ளி போய் டச் ஆகிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு நாட்டு கேரபினா போட்டிருந்தோம்னா வெளியே வரும், புள்ளி இருந்தால் வெளியே வராது. ஸோ பெஸ்ட் புள்ளி போடுறது பெஸ்ட்டு. இப்போ மேலே இழுக்கிறோம். மேலே அந்த பீம் பக்கத்தில் போனால் கொஞ்சம் வேகமாக எடுத்திங்கன்னா அந்த பீம்லேருந்து ஓடி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம கீழே இறக்குறதா வேலை. ஸ்டாப்பர் நாட் கீழே இறங்கும்போது ஸ்டாப்பர் நாட்டும் ஒன்று இருக்கணும். ஏன்னா நம்ம ஏதோ ஸ்லிப் ஆகிட்டு வந்தாலும் கீழே கிரவுண்ட் டச் பண்ணாமல் இருக்கிற மாதிரி ஒரு நாட்டு போடணும். கிரவுண்ட்லேருந்து 1.5 மீட்டர் 1 மீட்டருக்கு அபவ் 1.5 மீட்டருக்கு மேலே ஒரு நாட்டு ஸ்டாப்பர் நாட்டோ இல்லை பட்டர்ஃப்ளை ஏதோ ஒரு நாட்டு போடணும். இப்போ நாட்டை கழட்டிட்டு நம்ம கீழே இழுக்கிறோம். நாட்டை கழட்டிட்டு தான் இழுக்கிறோம், இல்லைன்னா நம்ம மேலே போய் ஸ்டக் ஆகிடும். 2 ஸ்லிங் இழுத்தாச்சு, வெளியே வந்துருச்சு. ஸோ இது ஓவர்லேப், அதாவது பீமில் மேலே போயிட்டு ஓவர் ஆகிடுது. நான் லாஸ்ட் வீடியோவில் ரோப் ப்ரொடெக்டர் போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி இதில் ஒயர் ஸ்லிங் போட்டு யூஸ் பண்ணுறது எப்படி ஃபுல் த்ரோ, ஒயர் ஸ்லிங் யூஸிங் ஃபுல் த்ரோ. கிளியர் எடுத்துக்கணும். தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.